ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஜெம் பக்தி டிவியின் கோலாகலமான கோடி நலம் தரக்கூடிய ஆடி திருவிழா. இந்த ஆடி திருவிழாவிலே, ஜெம் பக்தி டிவியின் ஆடி திருவிழாவிலே இன்றைய தினம் குழந்தை வரமருளும் புட்லூர் அம்பாள் மிகவும் பிரசித்தி பெற்றது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அங்கே சென்று பூமுடித்தல், சீமந்தம் எல்லாம் அங்கே போய் பண்ணுவாங்க. ஒரு பிரார்த்தனையாக அதை செய்வார்கள். எங்க ஊர்ல கூட புட்லூர் போயிட்டு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு குழந்தை நின்று இப்போ போய் புட்லூர்ல சீமந்தம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த புட்லூர், உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டுமா? அதிக பணம் செலவிடாமல் வெறும் 3 எலுமிச்சம்பழங்கள் மட்டுமே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாகுமா? உங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள் வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் செல்ல வேண்டியது பூங்காவனத்தம்மன். புற்றூரில் இருக்கிற அம்பாளுக்கு பேர் பூங்காவனத்தம்மன். மலையனூரில் இருக்கிற அம்பாளுக்கு பேர் பூங்காவனத்தம்மன். அதே பேர் தான் புற்றூரில் பூங்காவனத்தம்மனாலே அங்காள பரமேஸ்வரி என்று பொருள். பூங்காவனத்தம்மன் கோயிலுக்குத்தான் வெறும் 3 எலுமிச்சம்பழம். எலுமிச்சை பழத்துல பார்த்தீங்கன்னா ஷெடலாடின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் எலுமிச்சம்பழத்தை உடலெல்லாம் குத்திட்டு ஆடுவாங்க. வெறும் 3 எலுமிச்சம்பழத்துல எல்லா வரங்களையும் அள்ளித் தருகின்றார். இந்த அம்மன் கோவில் எங்கே இருக்கின்றன? திருவள்ளுவர் மாவட்டத்தில் புட்லூர் என்ற இடத்தில் அழகிய திருத்தலம் கொண்டுள்ள பூங்காவனத்தம்மன். பூங்காவனம் என்றாலே பூந்தோட்டம். பூந்தோட்டத்திலே பூத்து குலுக்கின்ற பூக்களை போன்று அழகு மிகுந்தவள், அன்பு மிகுந்தவள். அதே நேரத்தில் தன் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆக்ரோஷமானவள், ஆவேசமானவள். நாம் எந்த மனநிலையில் இருக்கின்றோமோ அந்த மனநிலையில் நமக்கு காட்சி தருபவள். அதான் சொல்றமே, எண்ணமே வாழ்க்கை, தாட் இஸ் லைஃப். நீ பாசிட்டிவா இரு, நெகட்டிவா நினைக்காத. நீ எது நினைக்கின்றாயோ அதுவாக மாறுகின்றாய் என்று கீதையிலே கண்ணன் சொல்லுகின்றார். அந்த மாதிரி அந்த மனநிலையில் நமக்கு நம்ம நினைக்கின்ற எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி காட்சி தருகின்றாள். சாந்தமாக பார்த்தால் சாந்தமாக இருப்பாள். அவன் என்னை பிரச்சனை செய்து விட்டானேன் மன கஷ்டத்தோடு பார்த்தால் ஆவேசமாக விடுவாள்.
மனம் அழகாகவும் அன்பாகவும் இருந்தால் அம்மனும் நமக்கு அழகாகவும் அன்பின் வடிவமாகவும் காட்சி தருவாள். நாம் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் இருந்தால் அம்மனும் அப்படியே நமக்கு காட்சி தருவதுடன் நம்முடைய ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் அகற்றி நம்மையும் அன்புமயமாக செய்தருள்வாள். பூங்காவனத்தம்மனின் கோயிலுக்குள் கால் வைக்கிற போது இந்த அத்தனை உணர்வுகளையும் ஒரு சேர உணர முடியும். தெய்வங்கள் என்பது காண்பதா? இல்லை, உணர்வது. உணர்ந்தால்தான் தெய்வத்தை நாம் காண முடியும், ஒன்று சேர உணர முடியும். இங்கு சென்றால் மஞ்சளும் குங்குமமும் வேப்பிலையும் மணக்கும் சன்னதிக்குள் மஞ்சள் வாசனை. என்ட்ரன்ஸ் நுழையில உள்ள நுழையும் போதே மஞ்சள் வாசனை, குங்கும வாசனை, வேப்பிலை வாசனை மணக்கும். சன்னதிக்குள் நிறைமாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் வரவேற்கின்றாள். அம்பாளே எப்படி இருக்கிறார் தெரியுமா? புற்றலூர்ல அவளே கர்ப்பிணியாக தான் இருக்கிறார், நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறார், படுத்துட்டு இருக்கா. வேற படுத்த நிலையில் வரவேற்கின்றாள். வா என்று வரவேற்கின்றாள் பூங்காவனத்தம்மன். அந்த திருவுருவத்தை தரிசிக்கும் யாவருக்கும் உச்சி முதல் பாதம் வரை சிலிர்ப்பு, உடம்பெல்லாம் சிலிர்க்குதுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சிலிர்ப்பு உண்டாகின்றது. சில நொடிகள் அந்த சிலிர்ப்பு நீடிக்கும். நம்மையே நாம் மறந்து விடுவோம், ஆழ்ந்து விடுவோம், அம்பிகையின் உணர்வுகளை அனுபவிப்போம். சில வினாடிகள் நம்ம உடம்புல ஒரு விதமான வைப்ரேஷன், அதிர்வு தெரியும். பழங்கால கோயிலை வலம் வந்த பிறகு அந்த புற்றலூர்ல இருக்கிற அந்த படுத்த நிலையில கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற அந்த தாயவளின் அந்த ஆலயத்தை வலமந்து பெண்கள் முந்தானையை ஏந்தி பிடித்தபடி அமர்ந்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? குழந்தை வர வேண்டும் அம்மா, தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள் என்பதை போல தொட்டிலே குழந்தையாக அந்த பூங்காவனத்தம்மனே பூத்து குலுங்க வேண்டும். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, கரைகண்டனுக்கு மூத்தவளே, மூஹா முகுந்தனுக்கு இளையவளே, மாத்தவளே பூங்காவனத்தவளே, உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பது ஏன் என்று முந்தானையை ஏந்தி எப்படி அந்த தர்பரட்சாம்பிகை சென்று வணங்குகின்றார்களோ அந்த மாதிரி இந்த அம்பாள முந்தானியை ஏந்தி அமர்ந்து, முந்தாண்டியை ஏந்தியபடி அமர்ந்திருக்கும் போது அம்மன் பாதத்திலிருந்து எலுமிச்சம்பழங்கள் உருண்டு முந்தானையில் விழுந்தால் நினைத்தது நடந்தேறும். இந்த கோயிலில் இது நடக்குது. பல பேருக்கு அவ ஏமாற்றுவதில்லை, தருகின்றாள் என ஆனந்தம் கொள்வார்கள் பக்தர்கள். போல நிறைய கிராமத்தில் பாருங்க, சுவாமி மேலே ஒரு பூவை சுற்றி அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு பம்பையை தட்டி வரம் கேட்பாங்க. வாழ்த்தி வரம் கொடுமான்னுவாங்க. பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, நீ வாக்கிட்டால் தப்பாது அம்மா, நீ வரம் கொடுத்தால் பொய்யாதுன்னுவாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அந்த பழம் உருண்டு வந்து விழும் பாருங்க எதிரி. அந்த பழத்தை சந்தோஷமாக எடுத்துட்டு பக்தர்கள் ஓரிடத்தின் மீது வட்டமான எலுமிச்சம்பழங்களை பக்தர்கள் விளிம்பான ஒரு இடத்தின் மீது வட்டமான எலுமிச்சம்பழங்களை வைக்கும்போது அது அம்பிகையினுடைய அருளால் உருண்டு விழுந்து தானே இயல்பான தம்பி தூங்கிட்ட பாணி டேக் விழுவது தானே, தானாக விழுது இயல்பு. பழங்கள் விழுந்து விட்டாலே தங்கள் பிரச்சனை பாதியாக குறைந்துவிட்ட திருப்தியோடு செல்லுகின்றார்கள், திரும்புகின்றார்கள் பக்தர்கள். நம்பினால் நடக்கும் என்கிற உளவியலும் பாசிட்டிவி தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகிறது. இதையும் தாண்டி சிலருக்கு எலுமிச்சம்பழங்கள் விழுவேனா என அடம் பிடிப்பதும் உண்டு. கரடு முரடான பழங்கள் என்றால்
ஒருவேளை அப்படி சில நொடிகள் விழாமல் இருந்து சற்று நேரத்துக்கு பிறகே விழும். அதற்காக நான் என்ன சொல்லுவேன்னா, இதையும் பாசிட்டிவாக நினைக்கணும். என்னன்னா, பழத்தை உடனே மந்திரிச்சு தந்துட்டா நம்மளுக்கு நிறைய கர்ம வினைகள் இருக்கு, அதனால ரொம்ப நாள் வச்சு மந்திரிக்கிறா தரத்துக்கு. இப்படி நினைங்களேன், நீங்க பாசிட்டிவா நினைங்களேன். கம்மியாக தான் பிரச்சனை உடனே தந்துட்டா, அதிகமாக பிரச்சனை பாசிட்டிவா நினைங்களேன். அதையும் கவலைப்படுறீங்க, இன்னும் தரலையே தரலையே தரலையேன்னா ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பாசிட்டிவா நினைங்க. அம்பாள் ஏதோ இன்னொரு முனாய் மந்திரிக்கிறா, இன்னும் நல்லது, பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. எப்பவுமே நிறைய பேர் நெகட்டிவா தான் நினைக்கிறீங்க. அந்த கிருஷ்ணன் புல்லாங்கோலை வச்சுன்னு இருக்கான், ஊதிடுவான் அப்படின்னுவாங்க. ஏன் கிருஷ்ணன் நம்ம கவலையை ஊதிடுவான், கஷ்டத்தை ஊதிடுவான்னு நினைச்சான்னா இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் வேணும். அந்த மாதிரி அம்பாள் தரலையே நினைக்காதீங்க. அதாவது பழம் நீங்க வாங்கிட்டு போகும்போது நல்ல அழகான உருண்டு நல்ல பழமா, புள்ளிகள் இல்லாத பழமா, காய் இல்லாம பழமா வாங்கிட்டு போங்க அம்பாளுக்கு. அது மாதிரி வாங்கினா விலை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு, காசு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அதனால் ஒன்று வாங்கிட்டு போடாதீங்க. கூறு கட்டி வச்சுக்கிறான்னு எடுத்துன்னு போடாதீங்க. நல்லதாக வாங்கிட்டு போங்க. அது உங்களுக்கு தான் திரும்பி வரும்போது என்ன, அம்மனை அந்த பழத்தை வாங்கி முழுங்கிறது உங்களுக்கு தானே தருது. திருப்பி நீங்கள் தானே எடுத்துன்னு வர போகிறீங்க. கோயிலில் தர பிரசாத்தியே அம்மன் எவ்வளோ பிரசாதம் வச்சாலும் அம்மன் அப்படியே தான் இருக்குது. பிரசாதம் 1 கிலோ வச்சா அப்படி தான் இருக்குது, உங்களுக்கு தான் தராங்க. அப்போ அம்மனை சாப்பிடுது. அது என்ன விஷயம்னா, நீங்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அந்த நினைப்பு அது சாப்பிடுது. அதனால நம்ம படைக்கணும். அந்த மாதிரி இந்த எலுமிச்சம் பழத்தை நல்லா தான் வாங்கிட்டு போங்க மனசார. கோயிலுக்கு போகும்போது அங்கே போக வேண்டியது, என்ன விலை அதிகமாக இருக்கு, சரி சரி வேணா நீ அதிக கொடு, இப்படியெல்லாம் வாங்கிட்டு போனால் பழம் விழாதாங்க, பலனை வராது. பார்த்தமா டக்குன்னு தெய்வத்துக்கு வாங்கிட்டு போறீங்க. உங்களுக்கு ஒண்டி கத்திரிக்காய் பார்த்து வாங்குறீங்க, சொத்தை இருக்குதா முட்டை இருக்குதான்னு. ஏன் இதை பார்த்து வாங்குறீங்க? சாமிக்கு நல்லதாக தான் வாங்கிட்டு போங்களேன். அந்த அழகாக வாங்கிட்டு போயிட்டு இந்த பழங்களை அம்பாள்கிட்ட கொடுத்து சந்தோஷமாக அம்பாள் தருவா. அந்த பழத்தை வாங்கிடுவாங்க. இன்னொரு முறை அம்மனை சுற்றி அதற்குள் ஏற்படுகின்ற அதிர்வுகள், அந்த பழங்கள் விழுந்தவுடன் அந்த பழத்தை வாங்கிட்டு போய் சந்தோஷமாக ஜூஸ் பண்ணி உள்ளுக்கு சாப்பிடுறதா, கோவில் முன்னால் கட்டுறதா முடிவெடுத்துங்க. மனசில் என்ன படுதோ செய்யுங்க. ஜூஸ் பண்ணி சாப்பிடணும்னு எதுலையும் எழுதி வச்சில்ல, முன்னாடி கட்டணும்னு எழுதி வச்சில்ல. நம்ம தான் அந்த பழத்தை கட்டணும், நல்லது நடக்குன்ற பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும். அதுவே அம்பாள் அருளை தரா. அதனால் முன்னாடி எடுத்துட்டு போய் அந்த பழத்தை வீட்டு முன்னால் கட்டுங்க. 3 பழம் தராங்க. ஒரு பழத்தை வீட்டு முன்னால் கட்டுங்க, ஒரு பழத்தை பூஜை அறையில் வைங்க, ஒரு பழத்தை சாப்பிடுங்க. இந்த பூஜை அறையில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, போட்டு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி பொட்டலம் கட்டி அப்படி வச்சிடாதீங்க, அழுவி போய்டும். காத்தோட்டமாக ஒரு தட்டில் அப்படி வைங்க. பல வருஷங்கள் ஆனாலும் காஞ்சி ஓடு மாதிரி ஆகி அது கண்ணு மூக்கெல்லாம் உருவாகி அதுவே ஒரு உருவமாகி நிற்கும். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. பழத்தை காத்தோட்டமாக பூஜை ரூமில் வைங்க. டெய்லி பூஜை பண்ணும்போது இல்லை வாரத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணும்போது அதை கையெடுத்து கும்பிடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த கோயிலில் என்ன விதிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிங்க. புரியுதுங்களா? நான் உபாசகர்ன்ற முறையில் நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்குன்னு விதிமுறைகள் இருக்கும், அதையும் சரியாக கடைபிடிங்க. கடைபிடிச்சு அம்பாளுடைய அந்த பழம் பெற்றுட்டோம், குழந்தை நின்றுடும் அப்படின்னு சந்தோஷமாக போங்க. அதாவது சொல்லுவாங்க, நம்பினார், கடவுளை நம்பினவங்க யாருமே கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் பக்தி என்னும் கடலில் தான் நீந்த வேண்டும், பரமன் என்னும் அருளில் தான் திளைக்க வேண்டும், கடவுளிடம்தான் வரம் பெற வேண்டும். அந்த மாதிரி கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த வார்த்தை சத்தியமான உண்மை. கடவுள் நம்பிக்கை தன்னம்பிக்கை இருப்பவர்கள் என்றே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த அடிப்படை உளவியலை போதிக்கின்ற புட்லூர் பூங்காவனத்தாளின் திருவடியை பற்றி அந்த புட்லூர் அம்மனுடைய பேரருளை பெற்று ஒரு பெண் விரைவில் திருமணமான பெண் விரைவில் கர்ப்பிணி பெண்ணாக ஆகி குழந்தையை பெற்றெடுத்து அதே கோவிலில் சென்று அம்பாளுக்கு நன்றியை தெரிவித்து காணிக்கையை தெரிவித்து எடைக்கெடை அந்த குழந்தைக்கு ஏதாவது தந்து, அது மாதிரி இன்னொன்று சொல்லித்தரேன்.
இந்த மாதிரி வரப்பிரசாதியான ஸ்தலங்கள் எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் பிறந்துருச்சு, நரம்பியல் பிரச்சனைன்றாங்க, டாக்டர் ஏதோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த குழந்தை அதுலேருந்து நல்லா ஆகணும். டாக்டர் சொல்கிறாரு, கடவுள் நினச்சா முடியும்னு சொல்கிறாருன்னா, நேராக என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோயிலில் போய் இது என் குழந்தை இல்லை, சத்தியமாக இது உன் குழந்தை, இதை உன்னை நான் தத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த குழந்தைய அங்கே படுக்க வச்சுட்டு, அப்புறமா அந்த கோயில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து அந்த கோயில் பூசாரியோட தட்டில் பழம்லாம் வச்சு, சுவாமிக்கு வஸ்திரம் மாலையெல்லாம் வச்சு, ஒரு காணிக்கை வச்சு, இதை விலைக்கு வாங்கிக்கிறோன்னு அந்த குழந்தைய வாங்கின்னு வந்து, இது தத்து பரிகாரம்னு பேர். அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு எந்த நோயும் வராது. உதாரணம் நான் உடனே சொல்கிறேன், இது சத்தியமா இல்லையா இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சாதாரணமாக ஒரு ஆடு இருக்குது, நல்லா கவனிங்க, இதை உணர்ந்து பாருங்கள். சாதாரணமாக ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டை கோயிலுக்கு சுற்றி விட்டானா நிறைய தாடியம் மூலியம் அப்படியே முளையுது பெருசாக. அதே கூட இந்த ஆட்டுக்கு முளைக்கல. கோயிலுக்கு சுற்றி விட்ட ஆடு வந்து நிறைய முடி முளைச்சி பயங்கரமாக இருக்குது, அது வலிமையாக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்றது இதை விட ஆதாரம் வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி அந்த கோயிலுக்கு தத்து கொடுத்த குழந்தை பலமாயிடும், அதுக்கு வாயே ஜாஸ்தியாக போடும், நிறைய பேசும், ஓவராக பேசும், நானும் நிறைய உண்டாயிடும். அந்த குழந்தையெல்லாம் நல்லா இருக்கும், வாழ்க்கையில் எதிரியே இருக்க மாட்டாங்க. இந்த பரிகாரமும் பண்ணலாம். புற்றலூர் அப்படியே அந்த புற்றலூர்ன்ற இந்த தரிசனத்தில் அந்த ஆலயத்தில் பூங்காவனத்தம்மனை பாருங்கள். குழந்தை பாக்கியத்தை பெற்று வாழ்க்கையிலே கிடைக்காத பொருள் குழந்தை பாக்கியம் தான். இன்றைக்கி அந்த குழந்தை இல்லைன்னு அழுகிறவங்க எத்தனை பேர்? அந்த வலி என்னான்னு குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அங்கே போங்க, மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும். நிச்சயமாக அன்னை அருள் புரிவாள், அவளே குழந்தையாக வருவாள், உங்கள் குடும்பத்தை காப்பாள். வாழ்க வளமுடன். புற்றலூர் செல்லுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்விலே மற்றொரு சக்தி பீடத்தை நமது ஜெம்பக்தி டிவியின் வாயிலாக காண்போமா? இதுவரை செவிக்கு உணவு வழங்கிய இந்த நிகழ்வை கேட்டமைக்காக நன்றியை தெரிவித்து ஆசிகளுடன் ஜெம்பக்தி டிவி. அவள் முகத்தழகை காண வரும்
கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே எங்கள் குலம் செழித்திட நீ அருள்வாயே எங்கள் குலம் செழித்திட நீ அருள்வாயே எவ்வுயிர்க்கும் இன்பங்களை தரும் தாயே எவ்வுயிர்க்கும் இன்பங்களை தரும் தாயே கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே மலரடியில் அடியார்கள் பெரும் கூட்டம் அங்கு மாசி மாதம் வளர்பிறையில் தேரோட்டம் மலரடியில் அடியார்கள் பெரும் கூட்டம் அங்கு மாசி மாதம் வளர்பிறையில் தேரோட்டம் எளியோர்க்கும் உன் பார்வை வளம் கூட்டும் எளியோர்க்கும் உன் பார்வை வளம் கூட்டும் எங்கள் இருவிழியும் குளிரச் செய்யும் திருத்தோட்டம் கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே மறைமகளே உன் வடிவம் பல உண்டு தண்டு மாரியம்மன் என்பது அதில் ஒன்று மலைமகளே உன் வடிவம் பல உண்டு தண்டு மாரியம்மன் என்பது அதில் ஒன்று இலைகளிலே வேப்பிலைக்கோர் புகழ் உண்டு இலைகளிலே வேப்பிலைக்கோர் புகழ் உண்டு அது எங்கள் மாறினே கொடுத்த பரிசென்று எங்கள் மாறினே கொடுத்த பரிசென்று எங்கள் மாறினே கொடுத்த பரிசென்று கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே நலிந்தார்கள் வினை தீர்க்கும் தேவியும் நீ நலம் தீர்க்கும் தண்டுமாறி நாயகி நலிந்தார்கள் வினை நீக்கும் தேவியும் நீ நலம் சேர்க்கும் தண்டுமாறி நாயகி நீ அறிந்தார்க்கும் அடியார்க்கும் நீ தெய்வம் அறிந்தார்க்கும் அடியார்க்கும் நீ தெய்வம் அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம் அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம் அம்மாவும் அன்பேதான் பெரும் செல்வம் கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே திரு கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே கொங்குமணி திருநாட்டில் நிலைத்தாயே அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.